இன்றைய ஜிப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிவேகத்தால் இளைஞன் பரிதாப மரணம். ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு கோரும் கோட்ட. தமிழரசுக் கட்சி மக்களை ஏமாற்றுகிறதா? வெளியான பரபரப்பு தகவல். தேர்தலுக்கு முன் நாட்டை விட்டு தப்பியோட முயலும் குற்றவாளிகள். தனியார் மற்றும் அரசு துறை ஊழியர்களுக்கான விடுமுறை தொடர்பில் வெளியான செய்தி. கிளிநொச்சி ராமநாதபுரம் வட்டக்கச்சி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. இதன்போது பலத்த காயமடைந்த 20 வயதான இளைஞர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்குமாறு கோட்டபாய ராஜபக்ஷவே தன்னிடம் கூறியதாக முன்னாள் மகாவலி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஷெரான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். தனியார் சமூக வலைதளம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட் நிறுவனத்தில் ஊழலுக்கு எதிராக தாம் போராடிய போது தலைமை அதிகாரியும் ஜனாதிபதியின் ஆலோசகருமான சாகல ரத்னநாயக்க ஊழல்வாதிகளை பாதுகாத்தார். இதன்போது அவர்களுடன் இணைந்து தமக்கெதிராக செயற்பட்டார். கண்டி மகாவலி ஆற்றின் நடுவில் உள்ள ஒரு பகுதியை தனது நண்பர் ஒருவருக்கு வழங்குமாறு ரணில் விக்ரமசிங்க ஒருமுறை தன்னிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இவ்வாறான அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியில் ராஜபக்ஷ தரப்பும் தனக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டு வந்தனர். குடும்ப அரசியல் மூலம் அவர்கள் அநாகரிகமாக நடந்து கொண்டனர். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையான ஊழல்வாதிகளுடன் அரசியல் செய்ய தாம் தயாரில்லை. அதனால் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தீர்மானித்தேன் என்றார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் பாக்கியசெல்வம் அரியநேந்திரனை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா நேரில் சென்று சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் பொது வேட்பாளரின் அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் மகன் கலையமுதன் ஆகியோரும் பிரசன்னமாகி இருந்தனர். மேற்படி சந்திப்பில் தற்போதைய தேர்தல் கள நிலவரம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதென தெரியவந்துள்ளது. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் யாரும் எதிர்பாராத வகையில் திருப்புமுனைகள் ஏற்படலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், வர்த்தகர்கள் மற்றும் பலர் நாட்டை விட்டு ரகசியமாக தப்பிச் செல்ல தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த அரசாங்கங்களின் போது பாரிய நிதி மோசடிகள், சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள், கொலைகள், ஆட்கடத்தல்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களே இவ்வாறு தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளனர். இவர்கள் இன்னும் சில தினங்களில் வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாகவும் சில மாதங்களுக்கு முன்னரே நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கான விசாக்களையும் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டை விட்டு தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ள சில அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் நாட்டிலுள்ள தமது சொத்துக்கள், தொழில்கள் மற்றும் சொத்துக்களை விற்று பணமாக மாற்றி வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமான உண்டியல் பண பரிவர்த்தனைகள் மூலம் தாங்கள் செல்லவிருக்கும் நாடுகளுக்கு ஏற்கனவே பணத்தை அனுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு வாக்களிப்பதற்காக விடுமுறை வழங்குமாறு அனைத்து தனியார் நிறுவனங்களுக்கும் பெப்ரல் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சட்டத்தை மீறும் நிறுவன தலைவர் நீதிமன்றத்தின் முன் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 2 லட்சம் அபராதமும் 1 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என இந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து தேர்தல் ஆணையகத்திடம் முறைப்பாடு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மேலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றால் தமக்கு தெரிவிக்குமாறு பணியாளர்களை பெப்ரல் அமைப்பு கோரியுள்ளது. அதன்படி அரசு அதிகாரிகளின் சிறப்பு விடுமுறையாக ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிக்க செல்ல குறைந்தபட்சம் 4 மணி நேரம் என்று குறிப்பிடப்படுகிறது.
மட்டக்களப்பு கோரளைப்பற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மஷ்மா நகர் பகுதியில் நடக்க முடியாமல் யானையொன்று கண்ணீர் சிந்திய நிலையில் காணப்படுகிறது. இது தொடர்பாக இன்றைய தினம் மஷ்மா நகர் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ALM சுமீம் வனவிலங்கு அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். இந்நிலையில் நடக்க முடியாமல் விழுந்து கிடக்கும் யானைக்கு வனவிலங்கு அதிகாரிகள் சிகிச்சை அளிக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவில் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக களமிறங்கிய டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு மீண்டும் நடத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிற நிலையில் புளோரிடா ஹோல்சே கிளப்பில் விளையாட ட்ரம்ப் சென்றபோது அங்கு திடீரென துப்பாக்கிச் சூட்டு சத்தம் கேட்டது. இதனையடுத்து அதிகாரிகள் ட்ரம்மை அங்கிருந்து பாதுகாப்பாக அனுப்பி வைத்துள்ளனர். இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.